ப்ராடக்ட்டே கையில் இல்லை, அந்த கண்டென்ட்டை மட்டும் போடுவோம், நமக்கு எங்கே வரப்போகுதா அப்படின்னு சொல்லி தான் ஒரு 4-5 பேஜஸில் நான் அந்த இதை போட்டேன். முக்கியமாக ஒரு பேஜில் போட்டேன். அது வந்து பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு பேஜ் அது ஃபேஸ்புக்கில். பட் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குல்ல, அது எப்படி வந்து ஐடியேஷனும் சரி இல்லைனா வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் எத்தனைலாம் வந்து வச்சுருக்கீங்க? எனக்கு என்னென்னா, இப்போது என் குழந்தைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணாங்க, அதில் என்னென்ன போட்டாங்கன்னு நான் யோசிப்பேன். இது வந்து முக்கியமான விஷயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். பிகாஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி எதுவுமே ஐடியாவே இல்லை. டக்குன்னு சொல்கிறப்போ நம்ம வீட்லேயே வந்து மிக்ஸி வச்சு இருந்தாங்க அந்த ப்ராடக்ட்னு நம்ம சொல்லிடுவோம். பட் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறப்போ அந்த ஸ்கேல் அப் பண்ணுறப்போ அது எவ்வளோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். டெய்லி எழுந்துச்சு காலையில் குளிச்சு கிளம்பி பல் விளக்கி வெளியே வர மாதிரி எனக்கு வீடியோ போடுறது. அப்போது எதனால் நான் ஆக்சுவலாக உண்மையாகவே அந்த போஸ்ட் டிலே ஆச்சுன்னா, அப்போ வந்து என்னோடய குழந்தைங்க 2 பேர் இறந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து என்னை பார்க்க வந்தவங்க, என்னை சுற்றி இருந்தவங்களாம் உடம்பு எப்படி குறைப்ப, எதனால் இறந்துட்டாங்க, தாய்ப்பால் சரியாக கொடுக்கலையா, தாய்ப்பால் இவ்வளோ வருதே என்ன பண்ணுவ, தையல் காஞ்சிருச்சா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்களே தவிர இதுலேருந்து நீ எப்படி கடந்து வெளில வருவ, உடம்பை பார்த்துக்கோ, உடம்பை தேத்துன்னு ஒரே ஒரு பர்சன் கூட சொல்ல என்கிட்ட. அப்புறம் நம்ம பிஸ்னஸை வந்து கொஞ்சம் க்ரோ பண்ணுறதுக்கோ இல்லை சேல்ஸ் உள்ளே வர வைக்கிறதுக்கோ என்ன மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவோம்? நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஆண்டர்பிரினர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ பயங்கர ஃபேவரட்டான ஒரு ஆண்டர்பிரினர் தான் நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆர்விட்டோ ஆர்கானிக் பிளெண்ட்ஸோட ஃபவுண்டரான ஆர்த்தி செல்வகுமார். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டே சொல்லணும், அந்த ஒரு மங்களகரமாக அப்படியே ஒவ்வொரு இன்டர்வியூக்குமே கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இதை தாண்டி மேம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கீங்க. வந்து ஆண்டர்பிரினருக்கு மட்டும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்குமே அவங்களுக்குள்ள ஒரு கனவு இருந்தால் அப்பா சூப்பரில் இவங்களமா நம்ம ஆகணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. ஸோ எனக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அதை வந்து வீடியோ ஸ்டார்டிங் முன்னாடி நான் சொல்லிடுறேன். அண்ட் அதே மாதிரி மேம் இப்போ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு வரும், அது தொழில் தொடங்குவாங்க, அதை எப்படி வந்து நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணுறது, எப்படி வந்து மற்றவங்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கவே இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது பார்த்தா உங்களே பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு தூண்டிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் மேம். பிஸ்னஸ் சோஸ் யூ, அந்த மாதிரி ஒரு ஜேர்னி தான். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அது ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சூசைட் வரைக்கும் போயிட்டு, சரி ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் வேண்டாம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா நான் வந்து என்னோடய குழந்தைக்கு ஃபேமிலிக்காக ஒரு ஹெல்த் மிக்ஸ் நான் பண்ணுவேன். மில்லட்ஸ்லாம் சிறுதானியத்தில் ஒரு ஆர்வம் எனக்கு எப்பயுமே இருக்கும். சரி அதில் ஒன்று பண்ணும்போது அதை போஸ்ட்டாக போட்டா என்ன, அது நல்லா நீ பண்ணுவல்னு சொல்லி என் ஃப்ரெண்டு புவனேஸ்வரி அவளும் நானும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அவள் ஒரு கண்டென்ட் எழுதி கொடுத்துட்டா. நமக்கு அந்தளவுக்கு கண்டென்ட் எழுதுகிற அளவுக்குலாம் அப்போ நாலேஜ் இல்லை. அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. அதை எழுதி கொடுத்தோம். நான் ஒரு 15 டேஸ் கிட்ட நான் அதை ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு மைண்டும் இல்லை, உடம்பும் இல்லை, டயர்டு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி ஓகே சும்மா போடுவோம், ப்ராடக்ட்டே கையில் இல்லை, அந்த கண்டென்ட்டை மட்டும் போடுவோம், நமக்கு எங்கே வரப்போகுதா அப்படின்னு சொல்லி தான் ஒரு 4-5 பேஜஸில் நான் அந்த இதை போட்டேன். முக்கியமாக ஒரு பேஜில் போட்டேன். அது வந்து பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு பேஜ் அது ஃபேஸ்புக்கில். ஸோ முன்னாடி இந்த லாஸ்ட்லாம் முன்னாடி நான் அந்த பேஜில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். கேம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது போட்டோடனே எல்லாருக்குமே தெரியும் இவ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சோடனே எல்லாருமே டக்குன்னு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த 1 டேலே கிட்டத்தட்ட 30,000க்கு மேலேன்னு நினைக்கிறேன் ஆர்டர் வந்துருச்சு. ப்ராடக்ட்டில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. என் அக்கௌண்ட்டில் மைனஸில் இருந்த என் அக்கௌண்ட்டில் 30,000 பணம் இருக்குது. சரி இதுக்கு மேலே நம்ம வந்து உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அது. அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நானே ஆட்டோவில் போயிட்டு வாங்கிட்டு வந்து வறுத்து நானும் அம்மா அரைச்சி பண்ணோம். அடுத்து சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்த 2 வாரத்துக்கு அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படியே ஒன்றா. ஓகே, அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த மில்லட் ஹெல்த் மிக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. ஸோ இப்போ சும்மா உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தா எல்லாமே இருக்குது. இங்கே நீங்கள் வந்துட்டா போதும் ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு க்ரோசரி மார்க்கெட் மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மில்லட்ஸ் நம்மளே வந்து வீட்டில் செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு. பட் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குல்ல, அது எப்படி வந்து ஐடியேஷனும் சரி இல்லைனா வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் மேம். இந்த ப்ராடக்ட் எத்தனைலாம் வந்து வச்சுருக்கீங்கன்னு. இதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் என்னோட சொந்த ஊர் திருப்புடையூர் அங்கே போயிருந்தோம். அப்போ
முருங்கைக்கீரை நிறைய இடத்துல பார்த்தேன், சும்மாவே அப்படியே விளைஞ்சிருந்துச்சு மரத்தில். அப்போ வந்து யோசிச்சு இதை வச்சு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணலாமே, ஏன்னா யாருமே அப்போ வந்து முருங்கைக்கீரை ப்ராடக்ட் யாருமே பண்ணல. ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது சில பேர்கிட்ட நான் கேட்டேன், முருங்கைக்கீரை பச்சையாக இருக்கிறத விட காய வச்சு பவுடராக யூஸ் பண்ணும்போது நியூட்ரிஷன் வேல்யூ அதிகம், அந்த கீரையில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னாங்க. சரி இதை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து காய வச்சு பண்ணுவோமேன்னு சொல்லி அதை காய வைக்கிறது, பறிக்கிறது, அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டேன். பவுடராக பண்ணியாச்சு. சும்மா அந்த பவுடர் கொடுத்தா யார் வாங்குவா? யாருமே வாங்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் குழந்தை கசக்கும். சரி இதை எப்படி டேஸ்டியாக பண்ணணும்னு பார்க்கும்போது சரி பொடியாக பண்ணலாம், ஒரு இட்லி பொடியாவோ இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்ற பொடியாக பருப்பு பொடி மாதிரி பண்ணலான்னு பண்ணோம். அது வந்து டாப் நான் சின்ன வரைக்குமே வந்து பெஸ்ட் செல்லிங்னா முருங்கைக்கீரை பொடி. அப்படி பண்ணும்போது அது நிறைய குழந்தைகள் க்ரீன் கலரில் இருக்கிறதால விரும்பி சாப்பிட்டாங்க. நிறைய அம்மாக்கள் நான் கசக்கும்னு நினச்சி வாங்கினோம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பிடிச்சிருச்சுனாலே அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்கல்ல. செகண்ட் ப்ராடக்ட்டும் பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அப்படி அடுத்து ஒன்று அடுத்தது பூண்டு மிளகு குழம்பு வந்து என் பாட்டியோட அது ஒரு ரெசிபி அது. ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணலான்னு ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, கொரோனா டைமில் இந்த மாதிரி நான் ஒரு பேஜ் சொன்னேன்ல, அதில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப உடம்பு முடியல, நாக்கு செத்து போயிடுச்சு, எது சாப்பிட்டாலும் பிடிக்கல அப்படின்னாங்க. உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணேன், என் ஃப்ரெண்டு தான் அவங்க. நான் உனக்கு ஒரு குழம்பு பண்ணி அனுப்புகிறேன்னு. அப்போ பிஸ்னஸாக பண்ணல, ஜஸ்ட்டு அனுப்பினேன். அவங்களுக்கு பிடிச்ச அவங்க போஸ்ட்டாக போட்டாங்க. ஸோ அதை சேல் பண்ணுறேன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க. சரி ஓகே நான் பண்ணி தான் ஆகணும்னு கட்டாயம். டெஸ்டிமோனியல் போஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அதுவுமே. சரி அடுத்தது அது பண்ணி கொடுத்தேன். அப்படியே ஒன்று அப்படியே இட்லி பொடி, அப்புறம் கருவேப்பிலை பொடி பண்ணோம். அடுத்தது கவுனி அரிசியில் அதிக சத்துக்கள் இருக்குது, மாப்பிளை சம்பா, குதிரைவாளி, சாமை, திணை, வரகு, கைக்குத்தல் அரிசி, இந்த மாதிரி ஒன்றா எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராடக்டாக ஆரம்பித்து இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரோக்கியமான முறையில் பாரம்பரிய முறையில் கொடுத்துட்ருக்கோம். மேம் இப்போ ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆர்விட்டா ஆர்கானிக் பிளெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்ராக்சிமேட்லி? இப்போதைக்கு 175 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஓகே. ஆனால் ஸ்டார்டிங் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க மேம், நானும் எங்கள் அம்மாவும் தான் சேர்ந்து வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 ஆர்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆயிரக்கணக்கில் ஆர்டர்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 100க்கு மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றப்போ எப்படி வந்து அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு வந்து என்னோடய டீம் வந்து ஒரு பெரிய பலம்னு சொல்லணும். டீம்னே சொல்ல முடியாது, அவங்க என் ஃபேமிலின்னு தான் சொல்லணும். என் ஃபேமிலியாக நான் அவங்கள ட்ரீட் பண்ணுவேன். அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நான் இல்லைனாலும் அந்த கம்பெனி ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருக்கோம். நான் இருந்தேனா கூட கொஞ்சம் அது இதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அக்கா நீங்கள் போங்கக்கா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. கரெக்டாக அன்னன்னைக்கு என்னென்ன ப்ராடக்ட் இல்லைன்றத கரெக்டாக லிஸ்ட் வந்துடும் அந்த குரூப்பில். அடுத்தது என்னென்ன ப்ராடக்ட் அடுத்து லான்ச் பண்ண போகிறோன்ற பிளானை வந்து நாங்கள் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி பசங்களும் நிறைய ஐடியா கொடுப்பாங்க, இது பண்ணலாம் இது பண்ணலாம், இந்த பெரண்டையில் வச்சு ஏதாவது பண்ணலாம், இது அந்த மாதிரி. அவங்களுக்கும் இந்த மாதிரி சிறுதானியத்தில் இந்த ஆரோக்கியமான ப்ராடக்ட்டில் ஆர்வம் வந்துடுச்சுன்னு சொல்லணும். ஒன்றுமே தெரியாமல் இதை பற்றி தெரியாமல் தான் நம்ம கம்பெனிக்கு வந்தாங்க. பட் இப்போ அவங்களும் ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இது பண்ணிடுங்கப்பான்னு சொன்னால் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பசங்க எல்லாருமே. நைஸ் மேம். அதே மாதிரி அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். பிகாஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி எதுவுமே ஐடியாவே இல்லை. டக்குன்னு சொல்கிறப்போ நம்ம வீட்லேயே வந்து மிக்ஸி வச்சு இருந்தாங்க அந்த ப்ராடக்ட்னு நம்ம சொல்லிடுவோம். பட் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறப்போ அந்த ஸ்கேல் அப் பண்ணுறப்போ அது எவ்வளோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? இல்லை உண்மையே சொல்லணும்னா யாரும் நம்ப மாட்டாங்க, டிஃபிகல்ட்டியே இல்லை எனக்கு. அது என்ன கடவுளோட வரமா இல்லை என்னோட ஹார்ட் ஒர்க் கடவுள் கொடுத்ததா இல்லை கஸ்டமர் எனக்கு கொடுத்ததா என்னன்னே தெரியாது. எனக்கு இப்போ வரைக்குமே பெரிய டிஃபிகல்ட்டி சின்னதாக வரும், பெருசாக அப்படியே மாட்டிக்கிட்டு நிற்கிற அளவுக்குலாம் எதுவுமே இது வரைக்கும் நடக்கலை. ஏதோ ஒரு வழி பிறந்துடும், யோசிப்பேன், டக்குன்னு ஏதாவது ஒரு வழி கிடச்சிடும். அந்த மாதிரி சேல் எனக்கு இல்லை, சேலில் எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் எப்பயுமே இருக்கும். ஃபஸ்ட் சேலே வந்து கஸ்டமரோட காசில் தான் போய் வாங்கிட்டு வந்ததா. அப்படியே தான் ஒரு இதாக டெவலப் பண்ண, ரிஸ்க் எடுக்க மாட்டேன் ரொம்ப பெருசாக ரிஸ்க் எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணதால இது வரைக்கும் பெருசாக லோன்ஸோ இந்த கம்பெனிக்காக பெரிய தொகை போட்டோ நான் எதையுமே பண்ணது கிடையாது. சின்ன ஒரு ஷெல்ஃப் வாங்குவேன், அப்புறம் 2 ஷெல்ஃப் வாங்கினேன், ஒரு சிஸ்டம் வாங்கினேன், ஒரு சேர் வாங்கினேன், ஒன்று டெவலப் பண்ணி தான் போனேன். ஓகே. இப்போ ஆர்விட்டா நம்மளுக்கு ஆர்கானிக் பிளெண்ட்ஸோட பெரிய பலமே நீங்கள் தான் மேம். பிகாஸ் இந்த பர்சனல் பிராண்டிங்கிற ஒரு விஷயம் இப்போ தான் ஃபேமஸ் ஆகுது. அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க, பிடிஎஸ் வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இப்படிதான் மேக் பண்ணுறோன்னு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர்ஸோட மைண்ட் செட்டில் ஓகே இவங்களை நம்ம கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணலாம், இவங்க வந்து நம்ம வீட்டு ஒரு அக்கா மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க மாதிரி இருந்துச்சு. இந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்துச்சு, நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம காட்டலாமே அப்படின்னு சொல்கிறது? எனக்கு என்னென்னா, இப்போது என் குழந்தைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணாங்க, அதில் என்னென்ன போட்டாங்கன்னு நான் யோசிப்பேன். அப்படி எல்லா அம்மாவும் யோசிக்கணும்னு நான் இப்போ வரைக்கும் சொல்லுவேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், எவ்வளோன்னு கேட்காதீங்க, இதில் என்ன போட்டிருக்கீங்கன்னு கேளுங்க, இது எப்படி தயார் பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நாங்கள் காமிச்சிருக்கோம் இது வரைக்கும். அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட வந்திருக்கு. எனக்கு வந்து கஸ்டமர் கிட்ட இதில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடணும். நிறைய பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி சொன்னால் ப்ராடக்ட் எப்படி செய்கிறது அவங்க கற்றுக்க மாட்டாங்க. கற்றுக்கிட்டோம்,
கற்றுக்கிட்டோம். நமக்கு இருக்கிற கஸ்டமர் இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து பிஸ்னஸ்லேயும் வேலையிலையும் பிஸியாக இருக்க அம்மாக்களுக்கு தேவைப்படுது. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு யார் கேட்டாலுமே நம்ம வந்து சொல்லிடுறது. இவ்வளோ இதுதான் போடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். வீடியோஸ்லேயும் எப்படி பண்ணுறது, நீங்கள் நிறைய பிராண்டில் பார்த்துருக்கீங்கன்னா எந்த பிராண்டையும் குறை சொல்லலை, நான் சொல்கிறேன். அவங்களோட ஐடியா எப்படி வச்சுன்னா ப்ராடக்ட்ஸை காமிச்சு வீடியோ பண்ணுவாங்க. அந்த நம்ம வந்து மேக்கிங்கே நிறைய போடுவோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மேக் பண்ணுறது, அது பார்க்கவே ஒரு ஆர்கானிக்காக இருக்கணும்னு நினைப்பேன். பெரிய எடிட்டிங் எஃபெக்ட்லாம் வச்சு நான் வீடியோ போட்டு இந்த 700K ஃபாலோவர்ஸ் வரவே இல்லை. ஆர்கானிக்காக சாதாரணமாக காலையில் தலை குளிச்சுட்டு தலையில் துணி கொண்டையில் போட்டிருப்பேன், அப்படியே போய் சமைச்சிட்ருப்பேன். அந்த மாதிரி வீடியோஸ் தான் நாங்கள் ஆர்கானிக்காக தான், ஆர்கானிக் ரீச் தான். என்று நிறைய பேர் சொல்லுவாங்க வளர வளர எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க, நீங்கள் ட்ரையல் பேட் வச்சு எடுங்க, லைட்டிங் எஃபெக்ட் வச்சு எடுங்க, ஒரு மாதிரி எல்லாரும் கேப் போட்டுட்டு டீமாக எடுங்கன்னுவாங்க. அதில் என்னவோ எனக்கு ஆர்கானிக் மிஸ் ஆகக்கூடாது. அதுதான் மேம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மேம், இப்போ ஆர்த்தி உங்களோட நேம், ஆனால் வந்து ஆர்விட்டா அதுக்கப்புறம் ஆர்கானிக் பிளென்ஸ்னு பேர் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஆர்விட்டா யார்? ஆரு என்னோட பெரிய பொண்ணு ஆருத்ரா. அவங்கள அதுக்காக ஆரு, வீட்டான்றது விட்டமின் அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சேன். ஆனா அப்ப வைக்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா அந்த பேர் ஆக்சுவலா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படிதான் நான் வச்சேன். இப்போ போன் வீட்டா மாதிரி ஆரு வீட்டா ரைமிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சேன். ஆர்கானிக்கா நம்ம பண்றதால ஆர்கானிக் பிளெண்ட்ஸ் வச்சாச்சு. ஓகே. ஆனா இதுதான் சிம்பிளாவே இதுதான் ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பர்சனல் பிராண்டிங் பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ஹெசிடேஷன் இருந்துச்சு, சரி அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம எப்பவுமே ஒரு புது காரியம் தொடங்குறதுக்கு நம்ம தள்ளி போடுவோம்ல, அது மாதிரி 15 நாள் கழிச்சு ஒரு வீடியோவே நீங்கள் போஸ்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெய்லியும் ரெகுலராக உங்கள் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். டெய்லி 11 வீடியோ 10 to 11 வீடியோ வரும். ஆமாம், அது வந்து டக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணாலுமே டக்குன்னு அந்த ஒரு ஃபுல் ப்ரொஃபைலுமே ஃபில் ஆகிற மாதிரி தான் டக்குன்னு வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்லணுமே. இப்போ வந்து உங்களோட கண்டென்ட் கேலண்டர் வந்து என்ன மாதிரி இருக்கு மேம்? டெய்லி எழுந்துச்சு காலையில் குளிச்சு கிளம்பி பல் விளக்கி வெளியே வர மாதிரி எனக்கு வீடியோ போடுறது. ஓகே. எனக்கு அதுதான். நான் தூங்கி எழுந்துச்சு கண் திறந்து ஃபோன் எங்கடான்னு தான் தேடுவேன். தேடிட்டு ஆனால் பெருசாக எடிட்டிங் கிடையாது, இல்லை சின்ன எடிட்டிங் தானே பண்ணி போட்டுருவேன். ஷெடியூல் போட்டுருவேன். இன்றைக்கி நான் இங்கே வந்துட்டேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நானே போடலனாலும் வீடியோ விழுந்துடும். ஷெடியூல் போட்டாச்சு. 11 மணிக்கு ஒன்று, 1 மணிக்கு ஒன்று, 3 மணிக்கு ஒன்று, 5 நான் தான் பண்ணுவேன். அது யாரும் பண்ண மாட்டாங்க டீமில், நான் தான் பண்ணுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக எத்தனை வீடியோ போடணுமோ ஷெடியூலில் போட்டுட்டு வந்துடுவேன். ஓகே. அப்படி இல்லை 1 வீக்குக்கு நான் பயங்கர பிஸியாக இருக்குன்னா அந்த 1 வீக்குக்கான வீடியோ ஒரே நாள்லே 30 saree 20 saree மாற்றி அடுத்த வீடியோ எடுத்து 1 வீக்குக்கான ஷெடியூல் வந்து கிட்டத்தட்ட 40 or 50 போடலாம். போட்டுட்டு என்னோடய வேலைக்கு எனக்கு அது போடணும். அதுதான் என்னோட ஹாப்பினஸ். அதுதான் 3 வேளை சாப்பிட்ற மாதிரி எனக்கு 3 வேளை வீடியோ போடணும். அதுதான் என்னை வளர்த்து கொடுத்துச்சு. இல்லை ஸோ அதை நான் பண்ணியே ஆகணும். ஸோ நான் வீடியோ சப்போஸ் என்னைக்காவது மிஸ் ஆகிடுச்சு, ஏதாவது எரர் இல்லை இன்ஸ்டாவில் லோட் ஆகலைனாலும் எனக்கு ஒரு 50 மெசேஜ் கிட்ட வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலேயும் வந்துடும். கையை இன்னும் வீடியோ போடல, என்னாச்சுன்னு நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அவங்களாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி மேம், இப்போ நிறைய பேர் வந்து சோலோப்ரனர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை வந்து இந்த இன்ஸ்டாகிராமை மெயினாக ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, வீடியோஸ் போடணும்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஷெடியூல் மாதிரி வச்சிருக்கீங்களா? ஓகே, ஒரு பிடிஎஸ் வீடியோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளைக்கு 10 வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒரு பிடிஎஸ் வீடியோ ஒன்று வந்து நம்ம கேஷுவலாக இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நம்ம போடணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷெடியூல் வச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல்ல முக்கியமான விஷயம் கௌரவம் பார்க்கக்கூடாது. யாராவது நம்மளை அசிங்கமாக திட்டுவாங்கன்னு யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் எதுவுமே யோசிக்கவே கூடாது. அவமானப்படவும் தலைக்குனியவும் ரெடியாக இருந்தால் மட்டுமே இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட ஆரம்பிக்கணும். ஆனால் இது அவமானம் மட்டும் தலைக்குனிவு மட்டும் இல்லை, இதை மட்டும் கொஞ்ச நாள் தாங்கிக்கிட்டா எதிர்காலம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா என்னெல்லாம் கேட்காத கேள்வியோ கேட்காத கமெண்ட்ஸோ கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம முன்னேற்றத்துக்காக நம்ம ஓடுறோம். திட்டுறவன் திட்டிட்டு தான் இருப்பான். நீ நாளைக்கு முன்னேறினாலும் உன்னை திட்ட தான் போகிறான். அதை நம்ம காதலவே கூடாது. 10 கமெண்ட்டில் 5 கமெண்ட் நல்ல கமெண்ட் தான் வரும். அந்த 5 மட்டும் பார்த்துட்டு 5 பிடிக்கல டெலிட் பண்ணிடுங்க, பிரச்சனையே இல்லை. இல்லை கமெண்ட் ஆஃப் கூட பண்ணலாம், அது தப்பே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க கமெண்ட் ஆஃப் பண்ணால் ரீச் ஆகாது வீடியோ, ஸோ ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டால் ரீச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எனக்கு எதுவுமே இது வரைக்கும் எனக்கு நடந்ததே கிடையாது. ஸோ அது எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. உங்கள் முன்னேற்றத்துக்கு தான் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. நீ எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருந்தாலும் உன்னை பேசும் ஊர். என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். இதெல்லாம் எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி போட்டுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நிறைய என்ன பண்ணேன், அந்த ரிவ்யூ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்களா, அதை நான் வந்து போஸ்ட்டாக நிறைய போட்டேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போ அதிகமாக போடுறதில்ல, நிறைய போட்டேன். அப்புறம் 1 வீடியோ, அப்புறம் 2 வீடியோ, அப்புறம் 3 வீடியோ ஆச்சு. இப்போ 10 to 11 போடுவோம். ரொம்ப நல்ல சேல்ஸ் இருக்குன்னா ஒரு 5 to 6 தான் போடுவோம். ரொம்ப இன்னும் நிறைய ஆகிடும், என்கொயரி ரிப்ளை பண்ண முடியாதுன்றதால தான் அதுவும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கௌரவத்தை பார்க்கக்கூடாதுன்றது ஒரு கௌரவம் எனக்கு இல்லடா அப்படின்னு நினச்சி தான் பிஸ்னஸில் இறங்கணும்.
ஓகே. அப்புறம் நான் பிசினஸ வந்து கொஞ்சம் க்ரோ பண்றதுக்கோ, இல்ல சேல்ஸ் உள்ள வர வைக்கிறதுக்கோ என்ன மாரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் மேம்? ஸ்ட்ராட்டஜினா நம்ம ஆர்கானிக்கா, ஹெல்தியா, உண்மையா, ஹானஸ்ட்டா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜி தேவையில்ல. அதுவா வளரும். யாரா இருந்தாலுமே உண்மையா இருந்தாலே அந்த தொழில் வளரும். இந்த ஆர்பிட்டோ ஆர்கானிக் பிளெண்ட்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க எத்தன வருஷம் ஆகுது மேம்? நான் 2020ல ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. 19 இயர் எண்ட்ல தான் எனக்கு ஒரு பெரிய லாஸ். அதுக்கப்புறம் அப்படியே என்ன பிசினஸ்ல லாஸ் பண்ணலாம்னு ஆச்சா? பிஸ்னஸ்ல இல்ல. ஓகே. எனக்கு பர்சனல் லாஸ். ஓ யா ஒரு ஓகே ரொம்ப ஓகே. மன உளைச்சல்ல இருந்தேன். ஓகே புரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது தான் அதுலேருந்து வெளியவே யாராலையுமே வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. ஏன் யாராலையும் வர முடியாது? எதனால வர முடியாது? ஏன் நம்ம வந்து வர முடியும்னு ஏன் பல பெண்களுக்கு காட்டக்கூடாது? என்ன இழந்தோம்? பரவாயில்ல, கையே இருந்தாலும் ஏஞ்சி நிற்க முடியும் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது தான் 2020ல் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த லாஸ் மீறி நான் ஒரு விஷயத்துக்கு பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த லாஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லார் லைஃப்லையுமே ஏதோ ஒன்று இழந்திருப்பாங்க. மேபி ஃபேமிலி கரெக்டாக அமையாமல் இருக்கிறதோ, இல்லை கரியரில் வந்து இதாகிறதோ, இல்லை ஏர்லியாக வந்து மேபி பேபின்னு சொல்லிட்டு நம்ம கரியரே ஃபுல் போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்கிறதும் நிறைய பெண்கள் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 6 வருஷ ஜேர்னியில் அதுதான் உங்களோட மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு. நான் வந்து இந்த லாஸை கடந்து வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு. ஆமாம். அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனாக அவங்க சொல்லியிருப்பாங்களா மேம், நீங்கள் எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை மாறி இருக்கும்ல, அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கதறிலாம் அழுதுருக்காங்க. எனக்கு கோயிலில் பார்த்து சொல்லியிருக்காங்க, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நான் உங்களை பார்த்து பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ நான் ஒரு நாளைக்கு 40 ஆர்டர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த விசிட்டிங் கார்டு பேம்ப்ளெட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம். எப்படின்னா என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நான் கீழே அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் சரியில்லைன்னா சரியில்லைன்னு இல்லை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட கார்ட்ஸோ பேம்ப்ளெட்ஸோ எனக்கு அனுப்புங்க. அது ஃப்ரீயாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அனுப்பிடுவாங்க. எத்தனை பேர் இது மாதிரி பண்ணுவாங்க? அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும், மற்றவங்களும் பண்ணுறாங்களே மாதிரி தான். அதை வந்து என்னோட 150 ஆர்டர்லையும் வச்சு அனுப்புவேன். ஸோ கஸ்டமர் வாங்குறவங்க எல்லாத்தையும் சொல்லுவேன், நீங்கள் இதை தூக்கி போடாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஒரு டைலரிங்காக இருக்கலாம், பியூட்டிஷியனாக இருக்கலாம், ஒரு சாரீ ப்ளவுஸ் தைக்கிறவங்களா இருக்கலாம், என்ன சேல் பண்ணுறவங்களா இருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்ன நம்பி அவங்க அனுப்புகிறாங்க, உங்களை நம்பி நான் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அது மூலயமா நிறைய பேருக்கு ஆர்டர் வந்திருக்கு. அது மூலயமா ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் மட்டும் வளரணுன்றதுல எனக்கு என்னமே இல்லை. என் ப்ராடக்டே எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துலாம் சில பேருக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னமோ எனக்கு யாருமே பண்ணலை அதை. ஸோ நான் யாருக்காவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நைஸ் மேம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கொஷின் மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது வந்து எனக்கு கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் வீடியோவுமே போட்டுட்டேன், ஆனால் வந்து ரெடி பண்ணாலுமே எனக்கு ஒரு 15 நாள் தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்றது. ஸோ 15 நாள் நீங்கள் சொல்கிறப்ப ஓகே 15 டேஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் உங்களுக்குள்ள அந்த ஒரு தயக்கம் இருக்குல்ல, அந்த 15 டேஸ் ஓகே நம்ம போடலாமா வேணாமா, போட்டால் வந்து யாராவது சொல்லிடுவாங்களா, நம்ம உண்மையிலேயே நல்லா இருக்குமா, உண்மையிலேயே நம்ம ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கா, நிறைய கேள்விகள் செல்ஃப் டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு காலகட்டம் எப்படி இருந்துச்சு? அப்போ எதனால நான் ஆக்சுவலாக உண்மையாகவே அந்த போஸ்ட் டிலே ஆச்சுன்னா, அப்போ வந்து என்னோட குழந்தைங்க 2 பேர் இறந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து என்னை பார்க்க வந்தவங்க, என்னை சுற்றி இருந்தவங்களாம் உடம்பு எப்படி குறைப்ப, எதனால இறந்துட்டாங்க, தாய்ப்பால் சரியாக கொடுக்கலையா, தாய்ப்பால் இவ்வளோ வருதே என்ன பண்ணுவ, தையல் காஞ்சிருச்சா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்களே தவிர இதுலேருந்து நீ எப்படி கடந்து வெளில வருவ, உடம்பை பார்த்துக்கோ, உடம்பை தேத்துன்னு ஒரே ஒரு பர்சன் கூட சொல்ல என்கிட்ட. எல்லாருமே வந்து அந்த நடந்ததை பற்றியே தான் பேசினாங்களே தவிர என்னோடய ஃப்யூச்சரை பற்றியோ என் உடம்பை பற்றியோ என்னோடய ஃபேமிலி அப்பார்ட் ஃப்ரம் என் ஃபேமிலிலேருந்து எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்களா. ஸோ இங்கே போஸ்ட் போட்டாலும் குழந்தை இருந்து இவ்வளோ நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளே இவங்க வந்து இந்த பொருளை விற்க ஆரம்பிச்சிட்டாலேன்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. இப்போலாம் எனக்கு அந்த பயம் சுத்தமாக இல்லவும் இல்லை. மேம் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு லாஸை தாண்டி வந்துட்டு அப்புறம் ஒரு வீடியோ போடுறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆனால் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசைட் பண்ணுவோம்ல, ஓகேப்பா இனிமேல் நான் கண்டினியூவாக வீடியோ போட போகிறேன், நான் இந்த பிஸ்னஸில் இறங்க போகிறேன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும்ல, அது எப்பத்துலேருந்து வந்துச்சு? அந்த 30 பேர் இருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஒரு 30-35 பேர், அவங்க கொடுத்த நம்பிக்கை தான் எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்லேயே 30,000க்கு ஆர்டர் பண்ணிட்டீங்க, பரவாயில்லையே இவ்வளோ நம்பிக்கை மேலேன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை ஓட வைக்குது. நான் மட்டும்தான் ஓடினேன், நான் மட்டும்தான் சாதித்தேன், நான் தான் பெரிய ஆள் கிடையவே கிடையாது. எனக்கு ஆர்டர் பண்ணுற ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்களும் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் தான். ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் பயமாக இருக்கும், 5 கிலோ பண்ணலாமா போகுமான்னு. இப்போலாம் 50 கிலோ பண்ணாலும் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா என் மேலே என் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்திருக்கு. ஸோ அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை தான். அதுதான் நான் இன்னை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே. என் மேலே வச்ச நம்பிக்கையை விட அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை தான் இன்னை வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் பண்ண ப்ராடக்ட்ஸில் வந்து இது சூப்பராக போகும்னு நினச்சி ஆனால் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகாமல் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்னு இருக்கா?
பெருசா அப்படி எதுவுமே இல்ல. பெருசா அதெல்லாம் யோசிச்சு ரொம்ப ரொம்ப இது பண்ணி தான் போடுவேன். ஓகே அப்படிலாம் எதுவுமே பெருசா சில ப்ராடக்ட் கம்மியா சேல் ஆனது இருக்கு. அப்படி பெருசா எதுவும் இல்ல. மேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்பிட்டோ ஆர்கானிக் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ஆர்த்தி மேம் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த என் பிராண்ட் பேரே ஆரு வீட்டா இல்ல நிறைய இடத்துல. ஆர்த்தி இல்ல. நானே பாருங்க. என் பேரே ஆரு வீட்டா இல்ல. என் பேரு ஆர்த்தி செல்வகுமார் இல்ல. ஆமா ஆரு வீட்டான்னு தான் நிறைய பேர் ஆக்சுவலி ஆர்விட்டா ஆர்த்தி அப்படிதான் வந்து மென்ஷன் பண்றாங்களே நிறைய இடத்துல நானும் பார்த்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க தான் வந்து ஃபேஸ் ஆஃப் த பிராண்ட் மாதிரியே நீங்க ஆயிட்டீங்க ஆனா நீங்க சொன்னீங்களா மேம் கோர் டீம் வந்து அவங்க இல்லைனா நல்லா பண்ணவே முடியாது நான் இல்லைனாலுமே அவங்க பிசினஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் ஸோ அந்த கோர் டீம் பத்தி சொல்லுங்க அந்த ஹையரிங் ப்ராசஸ் எப்படி அவங்க உள்ள வந்தாங்க அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க எனக்கு வந்து எனக்கு ஆரு வீட்டால பெரிய பெரிய சப்போர்ட்னா பவித்ரா. அவங்க வந்து வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த பேம்ப்ளெட் விசிட்டிங் கார்டு சொன்னல அதை கவர்க்குள்ள போடுறதுக்கு தான் வந்தாங்க வேலைக்கு. அதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வருவாங்க. ஒரு 6 மணி 6:30 வருவாங்க. 8:30 போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட வேலையே ஆக்சுவலாக ஸ்டார்டிங்ல. ஆனா இப்போ ஆரு வீட்டை நடக்கிறதுக்கே அவங்க தான் காரணம். பார்த்துக்கலாம் அவங்களோட வார்த்தையே பார்த்துக்கலாம் தான் அதிகமாக பேசுவாங்க. நான் ஏதோ ஒன்று வெப்சைட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை வாட்ஸ்அப்பில் இஷ்யூனா அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன். அக்கா நான் பார்த்துக்கிறேன்ல நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்வாங்க. அதே மாதிரியே பண்ணிடுவாங்க. அவங்க அடுத்தது வந்து முக்கியமாக இன்னொருத்தரை பற்றி சொல்லணும்னா தனம் கஸ்டமர் கேர். அவங்க கிட்ட எவ்வளோ கோவமான கஸ்டமர் பேசினாலும் நெக்ஸ்ட் டைம் பேசும்போது தனலட்சுமிகிட்ட கொடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் பேசினாலும் எப்படியாப்பட்ட கஸ்டமரையும் சாஃப்டாக மாத்திர ஒரு கேரக்டர். அப்படி ஒரு டீம் மெம்பர் வந்து ஃபேமிலி நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக பார்த்துவாங்க. அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. தனலட்சுமி பிரியான்னு 2 பேர் இருக்காங்க. சதீஷ் வினோத் ஸ்ரீ பரமேஸ்வரி ஃபௌமி சேகர் இந்த மாதிரி சில பேர் விட்டுருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸ்க்கு மேலே. நம்ம ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற ஒரு 12 பேர் மிச்சவங்களாம் வெளிலேருந்து வேலை பார்க்குறாங்க. தனம் சொன்னா தனலட்சுமி இருக்காங்க சொல்லிகிட்டே போகலாம். கமல் இருக்காங்க தீபா இருக்காங்க. நிறைய பேர் எல்லாருமே அது ஒரு ஃபேமிலியாக நினச்சி தான் வேலை பார்ப்பாங்க. அதுதான் எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சா. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அம்மாவுக்கு அடுத்தது என்னோட மடி தான் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். வேலை பார்த்தியா போனியா சம்பளம் வாங்கினியா அப்படி இருக்காது எங்கள் ஆஃபீஸ். நீங்கள் வீடியோஸில் கூட சில இதில் பார்த்துருக்கலாம். அது ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். நைஸ் மேம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கோர் மெம்பர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஆர்விட்டோ ஆர்கானிக் பிராண்ட்ஸோட ஒரு 1 டே பிஸ்னஸ் ரொட்டீன் எப்படி மேம் இருக்கும்? எப்போ ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன வேலைகள்லாம் போய் எப்போ வந்து முடியும் அதை பற்றி சொல்லுங்கள். காலை 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். நைட்டு நாங்கள் 6 o'clock முடிக்கணும். ஆனால் அது 9 மணி ஆகிடுது இப்போலாம். நான் எவ்ரிடே அந்த பூண்டு மிளகு குழம்பு ப்ரிப்ரேஷன் நடக்கிறதால அது லேட் ஆகிடுது. ஸோ 9 மணிக்கு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் தான் வருவாங்க. க்ளீனிங் முடிச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் ஆரம்பிப்போம் டெய்லியுமே. அதுக்கப்புறம் பேக்கிங் ஒரு பக்கம் நடக்கும். ஆர்டர்ஸ் எடுக்கிறது ஒரு பக்கம் நடக்கும். வந்த ஆர்டர்ஸ் பவித்ரா எடுத்து டீமில் பேக்கிங் டீமில் கொடுப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் பேக் பண்ணுவாங்க. ஒரு 3:30 4 டிஸ்பேச்சிங் வந்து கொரியர் வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆஃபீஸ்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே ஈவினிங் வந்து எனக்கு லிஸ்ட் வந்துடும் என்னென்ன ப்ராடக்ட் இல்லைன்றது. அதுக்கான இது எல்லாமே மறுநாள் காலையிலே ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எப்படின்னா ஆஃபீஸில். ஓகே அடுத்தது அந்த மேனுஃபேக்சரிங் வந்து காலை 4:30 ஆரம்பிக்கும். ஏன்னா வறுக்கிறதுன்னும் போது வெயில் டைமில் வறுக்க முடியாது. 4:30 ஆரம்பித்து 8:30 மணிக்கு முடிஞ்சிடும். வந்து கொண்டு வந்து எல்லாத்துலேயும் கொட்டி ஃபேனை போட்டுட்டு போயிடுவாங்க. வந்து பசங்க பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க 10 மணிக்கு. ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்களா மேம் ஆர்டர்ஸ் வந்து இது பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஓகே ஒரு 10 ஆர்டர்ஸ் வருது 20 ஆர்டர்ஸ் வருதுன்னா ஓகே. இப்போ எக்கச்சக்க ஆர்டர்ஸ் வருது நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு தெரியுது. அதை எப்படி கரெக்டாக வந்து அதை வந்து ஷெடியூல் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அப்படியே பண்ணிட வேண்டியதான். வாட்ஸ்அப் ஆர்டரை தனியாக ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்ஸ்டா ஆர்டரை தனியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. வெப்சைட் ஆர்டர் தனியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹேண்டில் பண்ணிவிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தனித்தனி ஆளுங்க பேக் பண்ணுவாங்க. ஓகே ஆனால் வந்து இப்போ வந்து ஆர்டர்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. டெய்லியுமே இந்த ரொட்டீன் நடந்துகிட்டே இருக்கு. ரொட்டீன் நடந்து அதில் தான் நம்ம கொடுக்குற மாதிரி தான். ஆமாம். ஒரு நாள் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போகும். பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வந்து தெரியல. ஒரு நாள் சாஃப்டாலாம் போனதே இல்லை. முதல்ல ரொம்ப இன்னுமே ஜாலியாக இருப்போம் டீமில். கொஞ்சம் இந்த டைமில் இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்போம். இப்போ அந்த ஃப்ரீன்றது பெருசாக இல்லவே இல்லை. அதனால நாங்கள் மந்த்லி 1 நாள் 2 நாள் பிளான் பண்ணி ஏதாவது அவுட்டிங் போகிறது அந்த மாதிரிலாம் மியூசிக்கல் சேர் விளையாடுறது இந்த மாதிரி பண்ணி நம்ம காம் பண்ணிக்கிற மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய விளையாடுவோம். அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப என்னால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுவேன். ஓகே வேலையெல்லாம் விடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவங்கள கூல் பண்ணிடுவேன். ஓகே ஸோ எல்லாருக்குமே பர்சனலாக ஏதாவது ஒரு இது இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் வேலைக்கு வராங்க. அவங்க ரிலாக்ஸாக செய்யணும். அங்கே வீட்டுக்கு போனால் அங்கே பிரச்சனையாக இருக்குது, இங்கே வந்தால் இந்த அம்மா பிரச்சனையாக இருக்குன்னு அவங்க நினைக்கக்கூடாது. ஐயோ ஆஃபீஸ் போனால் அக்கா இருப்பாங்க அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் வருவாங்க. ஓகே ஓகே ஓகே
அதே மாதிரி மேம் இப்போ நிறைய பேரை வந்து நான் பிஸ்னஸ் ரீதியாக இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு சேல்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க, பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து பெருசாக அந்த பேக்ரவுண்டே கிடையாது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆம்பிஷனுமே உங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்து ஒரு இன்ஸ்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்போ எப்படி இருந்திருக்கும்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் கேட்குறாங்க, ஓகே நான் பேக் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது ரொம்ப ப்ரொஃபஷனல் செட்டப்பாக இருக்குது. லைக் ஆர்பிட் ஆர்கானிக் பிராண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரொஃபஷனலாக வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித கிளிச்சும் எதுவுமே இல்லை, ப்ராப்பராக ஓகே இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கா நம்ம ஒரு ஸ்வைப்ல நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஆண்டர்பிரினர்ல இருந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இதில் வந்து அப்கிரேட் ஆனீங்க? இன்னும் ஆக்சுவலாக ப்ரொஃபஷனலாக மாற்றணும். வாட்ஸ்அப் ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டு வெப்சைட்டாக மாற்றணும். அதை ஏன் மாற்றாமல் இருக்கணும், எல்லாருக்கும் வெப்சைட் தெரியாது. ஒரு அம்மா இருப்பாங்க கிராமத்தில், அவங்க குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க போய் வெப்சைட்டில் ஈஸியாக ஆர்டர் பண்ணிட முடியும். நம்ம என்ன நினைக்கலாம், அமேசானில் எல்லாருக்குமே ஆர்டர் பண்ண தெரியும், அதே மாதிரி பண்ணிடுவாங்கன்னு. ஆனால் இன்றைக்குமே கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அக்கா எனக்கு குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனாலேயே நாங்கள் இன்னும் ப்ரொஃபஷனலாக எங்களை மாற்ற முடியாமல் வாட்ஸ்அப்லேயே நிற்கிறோம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3100 நேற்று நைட்டு எங்களுக்கு இருந்துச்சு என்கொயரி. நேற்று மட்டுமே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பண்ணாலும் முடிக்க முடியாது. ஆனாலும் எங்களுக்கு க்ளோஸ்ட் வாட்ஸ்அப் ஆர்டர்னு சொல்ல முடியல. ஏன்னா சில பேர் ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க. அம்மாக்கள் 60 வயசுக்கு மேலே உள்ள அம்மாலாம் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களால வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக வாட்ஸ்அப் வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இன்னும் நாங்கள் ஆகலை, இன்னும் மாற்றணும். இந்த விஷயத்த மாற்றிக்க மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வந்து இதனால உனக்கு நிறைய கெட்ட பேர் ஆகுது, வாட்ஸ்அப் ஆர்டர் நிறைய என்கொயரி சில நாள் முடியாது, பண்ணி முடிக்க முடியலல்ல அதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் ஒரு சிலருக்கு இதெல்லாம் நன்மை இருக்குது, என்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவேன். வெப்சைட்டில் எப்படி மாற்றணும்னா, ஸ்டார்டிங்கில் வெப்சைட்லாம் வேண்டாம் எனக்குன்னு தான் நான் இருந்தேன். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொன்னேன் இந்த வாட்ஸ்அப் ஆர்டர் ஓவராக ஹேண்டில் பண்ண முடியல, அதனால் ஒன்று ஒன்றா பண்ணோம். அப்புறம் ஒன்று ஒன்றா ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அதுக்கு நிறைய பேர் எங்களுக்கு வெப்சைட்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கற்றுக்க ஆரம்பித்தேன் நிறைய விஷயம். எல்லாத்தையும் எப்படின்னு கேட்டுக்க தேவையில்லைன்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ எங்கள் டீமே இப்போ ஃபௌமியும் சரி பவித்ராவும் சரி அவங்களுக்கே வெப்சைட்டில் என்ன பண்ணணும்னு எல்லாமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ பர்சனல் பிராண்டிங் பற்றி சொன்னோம், நீங்கள் தான் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு. பட் அதை தவிர்த்து இந்த கூகுளில் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுறதோ, ஃபேஸ்புக் ஆட்ஸோ, ஸோ அது வந்து எப்படி மேம் நீங்கள் வந்து? நான் பண்ணதே கிடையாது, ரன் பண்ணதே கிடையாது, நெவர். ஓகே. என்னோட வீடியோஸ் என்னோட போஸ்ட் தான் இது வரைக்கும். பூஸ்ட் பண்ணணுமா பே பண்ணுமா கேட்கும், பண்ணதே இல்லை நான் இது வரைக்கும். ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம். எனக்கு இது போதும், என்னை சுற்றி இருக்கவங்க நான் பார்த்துக்கிறதுக்கான வருமானம் நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு தோணும் போது இதுலேயே என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் தான் பிழைக்க முடியும், நீ வந்து இந்த ஆட் ரன் பண்ணலாம் பிழைக்க முடியும்னு. நிறைய சாதாரணமாக ஒரு பொண்ணு ஒரு கிராமத்துலேருந்து, நானே அப்படி தானே ஒரு கிராமத்துலேருந்து தான் ஆரம்பித்தேன். ஸோ எடுத்த உடனே இதெல்லாம் பார்த்து பயந்துடுறாங்க. ஈஸியாக பண்ணிட முடியும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை, கொஞ்சம் இல்லை நிறையவே தேவை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக கரெக்டாக நம்ம ஹெல்த்தியாக தான் கொடுக்கணும் கடைசி வரைக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டோம், கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா தேர்றது ரொம்ப கஷ்டம். மேபி என்னோட ஸ்ட்ராட்டஜி அதுவாக இருக்குது, மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே. ஆனால் நம்மளோட இன்டென்ஷன் ரொம்ப வந்து கரெக்டாக இருந்தாலுமே, ஆனால் சில பேர் வந்து கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்களா மேம், அவங்கள நம்ம எப்படியுமே வந்து ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேபி நம்மளே வந்து நம்ம ப்ராடக்ட் மேலே டவுட் பண்ற அளவுக்குலாம் நம்மளுக்கு இருக்கும், அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம்ல, நிறைய இருக்கு. அதில் ஏதாவது ஒரு இது நான் சத்தியமாக மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது? எனக்கு என்னன்னா ஆர்டர் பண்ணி ஒரு 10 நாள் 15 நாள் ஆகி வரல அப்படின்னு திட்டுறாங்கன்னா வாங்கிக்கோங்கன்னு நான் வாங்கிக்கோங்க, உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இப்போ நேற்று நைட்டு தான் பே பண்ணியிருப்பாங்க, அட்ரஸ் அனுப்பியிருப்பாங்க, காலைக்குள்ளே நாங்கள் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரிப்ளை பண்ண வேண்டாமா, அதுக்குள்ளே ஃப்ராடு அது இது, நீ முருகர் பேர் சொல்லி ஏமாத்துற, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ அப்படி, அதனால தான் குழந்தை இறந்து போச்சுலாம் கூட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் கஷ்டமாக இருக்குது, இப்போலாம் சிரிப்பு தான் வரும். இப்போ இந்த மாதிரியான கமெண்ட் மெசேஜ்லாம் என் கண்ணுக்கே வர விட மாட்டாங்க இவங்க யாருமே வர மாட்டேன். நான் அப்படி ரூம்லேருந்து வெளில வருவேன், எல்லாரும் முழிப்பாங்க, அப்பயே கண்டுபிடிச்சிடுவேன் என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் போகணும், அது எல்லாமே அவங்களே ஹேண்ட் பண்ணி என்ன திட்டுறது இல்லாமல் இவங்களெல்லாம் ரொம்ப அசிங்கமாக திட்டுவாங்க நிறைய பேர். எனக்கு என்னன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் ப்ராடக்ட் அனுப்பல அப்படின்னா வரோம். அதை விட ஒரு கொடுமை என்னன்னா நாங்கள் ப்ராடக்ட் அனுப்புவோம், அதை எடுத்துட்டு வேற பொருளை வச்சு திரும்ப எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பி ரீஃபண்ட் கேட்பாங்க. அதெல்லாம் கூட நடந்திருக்கு. அதை நாங்கள் திரும்ப யாருக்கும் விற்கவும் முடியாது, அவங்க என்னத்தை கலந்தாங்க நமக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரி நடக்கும். ப்ராடக்ட் கரெக்டான எக்ஸ்பைரியில் போகும், அதை பிரிச்சுட்டு இவங்க வேற எக்ஸ்பைரி ஒட்டி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னே நமக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் இதை ரொம்ப மைண்டுக்கு எடுத்துக்க மாட்டேன். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நினச்சி சால்வ் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் கொடுத்துருங்க,
ஓகே. வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வேலையை பார்த்துருவேன். அந்த மாதிரி ரொம்ப பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ப்ராடக்ட்டே அனுப்ப மாட்டோம். ரொம்ப பேசுகிறாங்க பாருங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் இப்போ ஒரு இன்னைக்கே இப்போ நேற்று ஆர்டர் பண்ணிட்டு இன்றைக்கே டார்ச்சர் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க ப்ராடக்ட் போனாலும் குறை சொல்லுவாங்க இப்படி உள்ள பர்சன் சொல்லிட்டு முக்கால்வாசி கொடுத்துரும். அதெல்லாம் பயங்கரமாக நடக்கும். ஓகே. பாசிட்டிவாக நிறையா நடக்கும், நெகட்டிவாக அதை விட நிறையா தான் நடக்கும். பட் இப்போலாம் எனக்கு அது இப்போலாம் ரொம்ப ஒரு பொண்ணை எவ்வளோ அசிங்கமாக பேச முடியாது அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கேட்டாங்க. பட் எனக்கு அது ஹர்ட்டே ஆகலை. உனக்கு இது ஹர்ட்டே ஆகலையாலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஆகலை. எனக்கு ஒரு தடவை கேட்டால் தானே கஷ்டமாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. ஸோ அது ஆனால் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நம்ம நிறையா வந்து பட்டு நிறையா வந்து அழுது ஏன் இப்படிலாம் ஆகுது, நம்ம ஆக்சுவலாக நம்ம தப்பாகவே நம்ம பண்ணலையேன்ட்டுலாம் இருக்கும். ஏன் இதை நான் கேட்குறேன்னா, இது எல்லா பெண்களுமே அனுபவிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே புல் டவுன் பண்ணால் ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதோ இல்லை தப்பான வார்த்தைகள் பேசுகிறதோ இப்போ ஜென்ரலாக ஏதாவது கமெண்ட் செக்ஷனுமே அப்படி தான் இருக்குது. ஸோ இதனாலேயே நம்ம ப்ராப்பராக பண்ணணுனாலுமே ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு ப்ரொடக்டிவாக பண்ணணுனாலுமே அதை நம்மளால் பண்ண முடிய மாட்டேது. ஸோ நீங்கள் எப்படி இதெல்லாம் கடந்து வந்து இப்போ ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்களா, என்ன பிரச்சனையோ பேசிக்கோன்னு ஒரு டோன்ட் கேர் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்களா, எப்படி வந்தீங்க அதுக்கு? ஏங்க என்னோட குழந்தை இறந்து அதையே நான் வந்து தாங்கிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் நான் கவலைப்படுவேனா? என் வயிற்றில் 8 மாதம் இருந்து அதை சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று அதையே பறி கொடுத்துட்டேன். இதை விட இதெல்லாம் என்ன ஒரு பெயினான்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் அப்படி நடந்திருக்காது. எல்லாருக்கும் நான் என்ன அட்வைஸ் சொல்வேன்னா, உங்களை இவ்வளோ பேசுகிறவங்க உங்களுக்கு தேவையே இல்லை. இவங்கெல்லாம் யார் சொல்லட்டுமே, என்ன வேணா சொல்லட்டுமே. சரி ஒன்றுமே பண்ணாமல் நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்களை பற்றி பேசலையா? எல்லாரை பற்றி உன்னை பேசுகிறாங்கன்னா நீ வந்துட்டு இருக்க மேலே. உன்னை எப்படி பேசுவாங்க? நீ சும்மா இருந்தீன்னா கண்டிப்பாக உன்னை பேசுகிறாங்கன்னா நீ மேலே வந்துட்டு இருக்க. உன்னோட வளர்ச்சி அவங்களால தாங்க முடியும், அவங்களால பண்ண முடியாததை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு காதுவாங்க? நான் நேருக்கு நேராகவே நிறைய நான் கேட்டிருக்கேன். எனக்கு இப்போலாம் அது மறுத்து போச்சு. அதை விட நிறைய பேர் பாராட்டுறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும் அப்போது. ஓகே. இப்போ ஆனால் நான் நிறைய வந்து ஆர்பிட்டா ஆர்கானிக் பிராண்ட்ஸ் பற்றி நம்ம பேசிட்டோம் மேம். ஆனால் வந்து ஆர்த்தி பற்றி நம்ம இன்னும் பேசலை. ஸோ வந்து ஆர்த்தி யார், இந்த ஆர்பிட்டா வரதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆர்த்தி செல்வகுமார் என்னுடைய பேர். நான் திருப்புடையூர்ன்ற ஒரு அழகான பசுமை நிறைந்த ஒரு கிராமத்தில் தான் பிறந்ததுலேருந்தே ரொம்ப செல்லமாக தான் வளர்க்கப்பட்டேன். ரொம்ப செல்லமாக பார்த்து பேர குழந்தை அது மாதிரி தான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் படிக்கலாம் இல்லை, படிப்புன்னு வரவே லாஸ்ட் பெஞ்சில் அதுக்கும் பின்னாடி யாராவது ஒரு பெஞ்ச் இருந்ததுன்னா அங்கே தான் இருப்பேன். சின்ன வயசுலேருந்தே நிறைய இந்த படிப்பு சரியாக படிக்கலன்றதுக்காகவே நிறைய ஒதுக்கப்பட்டிருக்கேன். ஃபேமிலிலன்னு சொல்ல முடியாது, ஸ்கூலில். அப்போல்லாம் வந்து படிக்கலைன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த ஸ்கூலில் அதுக்கு மேலே பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய காயப்பட்டிருக்கேன். அப்போல்லாம் வந்து நம்ம பெரிய ஆளாகும்னு எனக்கே தெரியாது. எனக்கே தெரியவே தெரியாது. எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு சமைச்சு போட்டு பாத்திரம் கழுவிட்டு ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படி தான் நினச்சேன். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த குக்கிங், க்ளீனிங், வீடை நீட்டாக வச்சுக்கிறது, ஏன்னா ஒரு பெரிய ஓசிடி பைத்தியம். அதுதான் எனக்கு, அப்படி தான் எனக்கு பிடிக்கும். அதுதான் என் லைஃபாக இருந்தாலே எனக்கு ஹாப்பின்ற மாதிரி தான் நான் இருந்துட்டு இருந்தேன். சுத்தமாக படிப்புனா என்னன்னு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர். ஓகே ஓகே ஓகே. பாத்தியார் புள்ள மக்கு அதே தான். ஆனால் இப்போ இல்லை, அப்போ. ஸோ அந்த மாதிரி படிப்பே வராது. ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் தான். தென்னாவட்டா ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு கடத்துக்கு மேலே அதுக்கப்புறம் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். 10th 12th போராடி. அது ஏதோ ஒரு டிகிரி என்ன படிச்சேனே தெரியல. பிஏ இங்கிலீஷ் படித்தேன்னு நினைக்கிறேன். படித்தேன். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாண லைஃப் போயிட்டு இருந்தது. அதுலேயும் சில இஷ்யூஸ் இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னோட 2 குழந்தைங்க தான் காரணம். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான். ஆனால் எனக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு என்ன கிளாஸ்ன்னு தெரியாது சின்ன பிள்ளையில. அப்போ வந்து கிளாஸில் இருக்க எல்லா பசங்கள்ட்டையும் வந்து அந்த ஸ்டாஃப் கேட்குறாங்க, நீ என்ன ஆக போகிற, உன் பேர் என்ன, ஃபர்ஸ்ட் டே கேட்பாங்களா? உங்களுக்கு கேட்டாங்களா? என்ன சொன்னீங்க? நான் இப்போ டீச்சர்னு சொன்ன நினைக்கிறேன். அப்போ வந்து கேட்டாங்களா? அப்போ வந்து நான் எனக்கு என்னன்னே தெரியல. இந்த பக்கம் டாக்டர்ன்றான், இந்த பக்கம் இன்ஜினியர்னா, நம்மளாம் ஆக மாட்டோம், நமக்கே தெரியும். சும்மா ஒரு பிஸ்னஸ் உமன்னு சொல்லுவோம் அப்படின்னு எழுந்திரிச்சு சொல்லிட்டேன். சொன்ன உடனே பார்க்குறேன் கிளாஸே சிரிக்குது. உளுந்து சிரிக்கிறாங்க கிளாஸில். எல்லாரும் ஏன்டா சிரிக்கிறீங்கன்னா தப்பாக ஏதாவது சொல்லிட்டேனான்ட்டு. அந்த சார் வந்து படிப்புக்கு லாக்கி கிடையாது, மேக்ஸில் முட்டை, ஒன்றுமே உனக்கு தெரியாது, நீ வந்து பிஸ்னஸ் உமன் ஆவியா, வாயை மூடிட்டு உட்காருன்னொன்னே எனக்கு அப்படியே கண்ணில் கொலை மாதிரி தண்ணி கொட்டுது. அடுத்த 10 நிமிஷத்துக்கு சிரிக்கிறாங்க எல்லாரும் என்னை பார்த்துட்டு, எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக ஆகிடுச்சு. அடுத்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரேக்கில் யாருமே என்கிட்ட பேசவும் இல்லை. அந்தளவுக்கு அவர் சொல்லிட்டாரு ஸ்டாஃப். அது எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போலேருந்தே. ஆனால் நான் பிஸ்னஸ் உமன் ஆவன்னு நினைக்கல. ஆனால் அந்த விஷயம் இன்னை வரைக்குமே அது ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணால் அழுக வரும். ஏன்னா அந்த அவமானம் என்னை இன்னைக்கு வளர்த்துச்சோன்னு நான் சம்டைம்ஸ் நினைப்பேன். அந்த ஸ்டாஃபையும் நான் போய் திரும்ப பார்த்தேன். நான் வளர்ந்ததுக்கப்புறம் அவரையும் போய் பார்த்தேன். இந்த விஷயத்த சொல்லலை. ஸோ நான் வளர்ந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் சார்னு சொல்லி அவர் சால்வை போற்றி தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு
ஆமாம், அதே ஸ்கூலுக்கு அதே இடத்துக்கு நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாகவும் போயிட்டேன். கண்டிப்பா வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் நம்ம பிசினஸ் பண்ணதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து கஷ்டப்படுத்தின ஒரு இடத்துல மறுபடியும் போய் ஒரு சாதிச்சுட்டு போய் நிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த ஸ்டாஃப் என்ன திரும்ப சொன்னாங்க, எனக்கு தெரியும்டா நீ வருவான்னு எனக்கு தெரியும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும்டா நான் இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு வேர்ட்ல எப்பவுமே இது சொல்லுவாங்க. இல்லை, எத்தனை பேருக்கு இது நடக்கும்னு தெரியல. நான் எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டனோ அங்க எல்லா இடத்துலையுமே என்னை தூக்கி வச்சாங்க ரீசெண்டாக. அதுதான் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ செல்ஃப் மேடாக ஒன்று ஆரம்பித்தோம், யார் சப்போர்ட்டும் இல்லாமல். இப்போ நம்மளை எங்கெங்கெல்லாம் அவமானப்படுத்தாங்களோ அங்கெல்லாம் தூக்கி வச்சிருக்காங்களேன்ற ஒரு சந்தோஷம் வந்து பயங்கரமான ஒரு வேறு லெவல் ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அம்மா அப்பாவை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட உழைப்பால் என்னோடய அம்மா அப்பாவை என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். என்னோட உழைப்பால் என் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன்றது வந்து அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக மேம், நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னால் இப்போ பார்க்குற நிறைய பேருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருப்பீங்க. நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதோ, நம்மளுக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, நான் என் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கிறது இல்லை. ஒரு சைட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, போகிறாங்கன்னு இருந்தாலுமே இன்னும் சில பேர் 20 வயசு ஆனவனே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும் சரி, இல்லைனா வேலைக்கெலாம் நீ போவே கூடாது, வேலைக்கு போனால் நீ மாறிடுவே அப்படின்னு சொல்கிறதுமே இருக்கதான் செய்யுது. அது நிறைய பேருக்கு தெரியலாமே இருக்கதான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புவீங்க? அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்தால் அந்த வாழ்க்கையே தனி, அந்த ஒரு சந்தோஷமே தனி. நீ ஒரு பொருள் பார்க்குற அப்படின்னா, இப்போ நான் வரும்போது பார்த்தேன், ஒரு காலத்தில் சில விஷயங்கள் பார்த்து வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். அப்பாட்ட கேட்கலாமா, ஹஸ்பண்டில் கேட்கலாமா, அண்ணன்ட்ட கேட்கலாமா, ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்கலாமான்னு தோணும். இப்போ இது நல்லா இருக்குல்ல, இது நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம், இந்த சாரி அம்மாவுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம், நம்ம யாரையும் கேட்க வேணாம், நான் யாரையும் கேள்வி கேட்கணும்னு அவசியமே இல்லை, நான் என்னோட உழைப்பு தானே. ஸோ அது பார்த்தா நீங்கள் உடனே உங்களை இப்போ நான் யாரை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் உங்கள் உழைப்பில் உங்கள் அம்மா அப்பாவுக்கோ உங்கள் குழந்தைக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வாங்கி கொடுக்குறத விட சந்தோஷம், அந்த போதை வேறு எங்கேயுமே கிடைக்காது. அது ஒரு டைம் அந்த ஒரு ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிஸ்னஸை விட்டு வெளியவே வரவே மாட்டீங்க. அது ஒரு தனி சந்தோஷம். ஏன் உனக்கே ஒரு உடம்பு சரியில்லை படுத்துறேன்னா வேற ஒருத்தவங்க செலவு பண்ணுறதுக்கும் உன் காசு செலவாகிறதுக்கும் இருக்குல்ல. இப்போ எனக்கு ஒன்று உடம்பு சரியில்லைன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்தினா ஏன் காசு ஏன் ஏடிஎம் வெளில ஒர்க் ஆகுறத நான் கொஞ்சம் எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணுங்க, எனக்கு சரி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இதே எங்கள் அப்பாவும் அம்மா வேணாம் எனக்கு செலவு பண்ணாதீங்கன்னு தானே சொல்லுவேன். யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். கஷ்டமாக இருக்கும், ஐயோ அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசில் நமக்கு செலவு பண்ணுறாங்களே இருக்கும். இப்போ எனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி சாப்பிட்லாம், நான் எனக்கு என்ன வேணுமோ ட்ரெஸ் எடுத்துக்கலாம், எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்னால் செஞ்சுக்க முடியும். அதுதானே சந்தோஷம். அதை விட வேற என்ன, சின்னதாக உழைச்சா போதும். ஸ்டார்டிங்கில் 2-3 படி மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டிங்கன்னா அடுத்தடுத்த படி ரொம்ப ஈஸியாக ஒரு பெரிய ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீ என்ஜாய் பண்ணலாம். அந்த உலகம் உனக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த உலகம் அழகாக இயங்கிட்டு இருக்கும். அவ்வளோதான். கொஞ்ச நாளுக்கு தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் இப்போவும் திரும்பவும் சொல்கிறது தான், உனக்காக உன்னை சுற்றி இருக்கவங்க உனக்காக நீ உன் காசு செலவு பண்ணி இருக்கிறத விட வேறு சந்தோஷம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸு எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காது. எல்லாருக்குமே அதான் நான் சொல்லுவேன். நைஸ் மேம். என்கிட்ட நிறைய காசு இருக்குது, அப்பா கொடுத்துருக்காங்க, அம்மா கொடுத்துருக்காங்கன்னா லைஃப் லாங் அது இருக்காது. அதில் வாங்குற பொருளில் திருப்தி உனக்கு கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே. அதே மாதிரி உமன் எப்போவுமே வந்து ஒரு எமோஷ்னல் பீயிங்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒன்று அம்மா அப்பாக்கோ இல்லை குழந்தைக்குமே நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வேலைக்கு இல்லை குழந்தைய பார்த்துக்கலாம், நம்ம எங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து ப்ரியாரிட்டிஸே பண்ண மாட்டோம். ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? கண்டிப்பாக என்னை வந்து உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு எனக்கு கேட்டால் எல்லா இன்டர்வியூலையுமே நான் என்ன தான் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு கேக் இருக்குது, அந்த கேக் எனக்கு பிடிக்கும்னா நான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தான் என் குழந்தைக்கு வைப்பேன். இது தப்பாக கூட ஆகும் இந்த வீடியோ, பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா எனக்கு நான் முக்கியம், எனக்கு நான் சாப்பிட்ணும், நான் சந்தோஷம், என்னோட சோல் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் என் குழந்தைய நான் நல்லாவே பார்த்துக்கிறேன், அதுக்கான சம்பாதிப்பு நான் பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பார்த்துக்கிறேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நான் தான் என் குழந்தைக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும், தாத்தா பாட்டி பிடிக்கும்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு பிடிக்குமா அதை செய்யுங்க, அப்படிதான் சொல்லுவேன். அது நியாயமானதுன்னா ஓகே. இப்போ எனக்கு பிடிக்கும்னா எல்லாத்தையுமே நான் பண்ணிட முடியாதுல்ல. எனக்கு ஒன்று பிடிக்குன்னா அது நியாயமானதா, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கா, யாரையும் பாதிக்காமல் இருக்கா, ஓகே அப்படிதான்.
நைஸ். எனக்கு நான் தான் முக்கியம். அது மாதிரி தான் எல்லாரையும் வாழ சொல்கிறேன். அதுக்காக நீ புருஷனை வேணாம் குழந்தை வேணான்னு வாழ சொல்ல. எல்லாரும் முக்கியம்தான். எல்லாருக்கும் பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறல. வாரத்தில் ஒரு நாள் உனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிடேன். அது அவங்கெல்லாம் சாப்பிட்டுமே. அது அவங்கெல்லாம் சாப்பிட்டுமே. அவங்களுக்காக நீ ஒரு வாரம் ஃபுல்லாக உழைக்கிற, அவங்களுக்காக சமைச்சு போகிற, அதை அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கலனாலும் சாப்பிட்றல்ல. ஒரு நாள் உனக்கு பிடிச்சதை செஞ்சு அப்படி அவங்களும் சாப்பிட்டுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணி. அதுதான் பெண்கள்கிட்ட இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதுதான் அவங்க வளர்த்துக்கணும். தியாகமாக நினச்சிக்கிறாங்க. அது தியாகமே இல்லை. நிறைய பேர் குழந்தைக்காக குடும்பத்துக்காக வாழுறது தியாகம்னு நினச்சிக்கிறாங்க. வாழுங்க, உங்களுக்காகவும் கொஞ்சோண்டு வாழுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு தாட் வருது, நிறைய பேர் பார்த்து ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஆனால் இதெல்லாம் கொரோனா டைம்ல இருந்து நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே தயக்கமாக இருக்குது, அது பண்ணலாமா வேணாமா, இல்லை வேறு எந்த ப்ராடக்ட் வந்து நல்லா போகும், எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் எந்த ரூட்டில் போகிறதுனே எனக்கு தெரியலையேன்னு ஒரு தவிப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, இப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் நல்லா போயிட்டுருக்கு, ட்ரெஸ்ஸு சேல் பண்ணால் நல்லா போகுது, ப்ளவுஸ் டிசைன் பண்ணால் நல்லா போகுதுன்னா அவங்களோட இதை செலக்ட் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் இதை எடுத்தேன். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு யோசிக்கணும். இப்போ ஃபேமஸாக இதுதான் போகுதுப்பா, இது ஆரம்பித்தா ஜெயிச்சிடலாம், கொஞ்ச நாளைக்கு தான் பண்ணலாம். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத தொழிலை நீ கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் பண்ண முடியும், டயர்ட் ஆகிடுவேன். இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சதை நீ பண்ணிப்பாரு, அதுதான் நிலைக்கும். நைஸ் மேம். இதை பண்ணுங்கன்னு நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களா தேடி கண்டுபிடிச்சி அதை பண்ணணுன்றது. மேம் இன்னொரு விஷயம் மேம், இப்போ வந்து பிஸ்னஸ்லேயே வந்து நிறைய உமன்ஸ் வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணப்போ ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லா இன்டர்வியூவும் சரி எப்போ பார்க்குறப்பையும் இதே மாதிரி சாரீ, இதே பொட்டு வச்சு, இதே பூ வச்சு இப்படியே தான் இருக்கீங்க. அது எதனால்? அது நான் வந்து சின்ன வயசுலலாம் டீச்சர்ஸுங்கெலாம் சாரீ கட்டிட்டு வருவாங்கள்ல, அதெல்லாம் அப்படியே பார்ப்பேன். ஆசையாக இருக்கும் கலர் கலராக சாரீ கட்டிக்கிறது. அதெல்லாம் ரொம்ப 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 ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். படிப்பு நமக்கு வரல, ஆனால் இதில் ஆர்வம் ரொம்ப. ட்ரெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நகைகள் போட்டுக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஊர் சைடில் இருந்ததால் அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, ஃப்ரீ ஹேர் விடக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை முறியடிக்கணும்டா அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்துச்சு. இப்போ நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணலாம். அதனால நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். மாடர்ன் ட்ரெஸ்ஸு போடுவேன், பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கலராக பிரைட் கலர்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலராக சாரீ கட்டிக்கிறது, பூ வச்சுக்கிறது, எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதோட வெளிப்பாடு தான் இது. மேம் இப்போ ஆர்விட்டா ஆர்கானிக் பிளண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் ஆகுது. ஸோ 6 வருஷத்தோட ஜேர்னி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எப்போவுமே சொல்லுவாங்களே பிஸ்னஸுக்கு ஒரு 5 இயர் கோல், 10 இயர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போ ஆர்விட்டாக்கு என்னவா இருக்குது? எனக்கு வந்து அடுத்த 5 வருஷத்தில் முன்னேற்றம் இருக்கணும்னு ஆசை. பட் இப்படியே இருந்தால் கூட என்னால் மேனேஜ் பண்ணிட முடியும், அவ்வளோதான். ஆனால் அடுத்தடுத்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணுற ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. பட் என்னோட கோலை நான் ரீச் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் ரீச் பண்ணிட்டேன். என்னோட கோல் என்னென்னா ஒரு 100 ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஒரு 50 பேரை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும். 50 குடும்பத்துக்கு நிறைய பேருக்கு இது மூலயமா உதவி பண்ணணும். ஸோ நிறைய பெண்கள் கிராமத்தில் என்ன பண்ணுறதே தெரியாத இருக்கவங்களுக்குலாம் இப்போ கீரையை பறித்து நீங்கள் காய வச்சு கொடுங்க, பிரண்டையை பறித்து க்ளீன் பண்ணி கொடுங்க, எனக்கு இது வந்து க்ளீன் பண்ணி இது வேணும், இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து புடச்சி கொடுங்க, அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். இந்த மாதிரிலாம் நிறைய பெண்களுக்கு நம்ம வந்து பண்ணணும். ஆர்த்தியை நம்பி போனால் ஏதாவது ஒரு தொழில் கொடுப்பாங்கன்னு நம்பணும்னு நினச்சி அது நடந்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் என்னோட கோல் வந்து நான் 99% ரீச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்னை சுற்றி இருக்கவங்களுக்காக தான் நான் சம்பாதிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் ஆட் ஆன் பண்ண வேண்டியது இருக்குது, அது எல்லாமே பண்ணணும். அதுதான் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் மேபி 500 ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் பார்க்குறது, நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே ஒரு பயங்கர ஒரு வளர்ச்சியாக தான் இருக்குது. அதே மாதிரி மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கீங்க, ஒரு பாப்புலர் பிராண்டாக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஆர்விட்டா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸுமே நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது, டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி உங்களை யாரும் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? நிறைய அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரு பிராண்ட்லேருந்து கண்டினியூஸாக ஒரு 6 மந்த் வந்து நான் போகிற இடத்துக்குலாம் வந்து ஒரு மாதிரி பயங்கர எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே கொடுத்தாங்க. அது லீகலாக போய் அது இது பண்ணிட்டோம். எனக்கு அந்த ஐடியா கிடையாது. எனக்கு இதே மாதிரி போனாலும் சரி, இதோட கம்மியான வருமானம் வந்தாலும் சரி, இதுவே 0 ஆனாலும் திரும்பி ஒன்று ஆரம்பித்து என்னால் கொண்டு போயிட முடியும். ஸோ இதை யாருக்கும் விற்க மட்டும் மாட்டேன், எக்காரணத்தை கொண்டும். ஓகே, நைஸ் மேம். இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொருத்தவங்க வந்து இதில் போடுறதே நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஒன்லி மீ, ஐ எம் த பாஸ், ஐ எம் த ஒன்லி. நான் மட்டும் தான் இருக்க போகிறேன். வேறு யாருமே, அது லாஸாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நான் மட்டும்தான். ஓகே, வேறு யாரும் அதுக்கு சொந்தம் கொண்டாடவே முடியாது. இதானா இப்போ இந்த ஹோல் இன்டர்வியூ மேம் பிஸ்னஸ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், ஆர்த்தி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்க்குற எல்லாருக்குமே அந்த செல்ஃப் லவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் சொல்ல வைக்கிற மாதிரி தான் இருக்குது.
நம்ம தான் ரொம்ப ப்ரியாரிட்டி. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்றதோ, பிடிச்சதை சாப்பிட்றதோ, பிடிச்சதை வாங்குறதோ அதுதான் மெயின் ப்ரியாரிட்டி. அதுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து உதவுது. அந்த மாதிரி தான் நீங்க பேசினதுமே இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு பெரிய டேக் அவேவா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் பாட்காஸ்ட் மேம். நிறைய வந்து உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் பார்க்குற லேடிஸ்க்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்பவே நன்றி. ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.